guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் வாங்க. ஒரு வானிலை வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேவையான அளவு நீங்க ஊத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி நம்ம ஆட் பண்ண போறோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இங்க பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு பட்டை. இது கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்ப இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுல நம்ம ரெண்டு வெங்காயம் சின்னதா வெட்டி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமா நான் 2 வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிளா ஈஸியா சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இது ஒரு 20-25 நிமிஷத்துல இந்த சிக்கன் குழம்பு நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்துக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல 1 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ 2 தக்காளி நான் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளியை நான் ஆட் பண்ணிட்டேங்க. இப்ப இத நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறாங்க. இப்ப இத நல்லா சுருள வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சீங்கனாலே நல்லா கொலைய வெந்துருங்க. பாருங்க, நல்லா கொலைஞ்சு வந்துருச்சு தக்காளி. இப்போ 1 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு முழு கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். அது போக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறாங்க. கொஞ்சமா வத்தல் தூள் போடுறேன். ஏன்னா நான் இப்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போறேன். அதனால இந்த தூள் கொஞ்சமா போட்டுக்கிறேன், வெறும் வத்தல் தூள். இப்போ குழம்பு மிளகாய் தூள் எடுத்து போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறாங்க. ஏன்னா நான் வெறும் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதனால. இப்போ நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள். இப்ப இது போட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி வதங்கிரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுல தண்ணி ஆட் பண்ண போறோங்க. இத நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்ப இதுல இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம இத போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம இத மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த குழம்புக்கு எவ்வளவு தண்ணி உங்களுக்கு கெட்டியா தேவைன்னா நீங்க கெட்டியா வச்சுக்கலாம், தண்ணியா தேவைன்னா தண்ணியா வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதி வந்துடட்டும். அடுப்புல வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா சிக்கன் மசாலா பொடி, உங்களுக்கு எந்த சிக்கன் மசாலா பிடிக்குமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது போக ஒரு முறி தேங்காவை நான் நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேங்க, அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2யும் நல்லா கொதிக்க விடுங்க. இன்னொரு 10 நிமிஷம், ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு கொதி வந்து. இப்ப இன்னொரு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்துச்சுன்னா சூப்பரா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வெறும் தக்காளிக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு நம்ம போட்டுக்கலாங்க. இது இப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துடட்டும். குழம்பு கொதிச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மொத்தமா 20 நிமிஷம் தாங்க சிக்கன் வேகிற டைம். அதுக்கு மேல வச்சீங்கன்னா சிக்கன் ரப்பர் ஆயிடும். இங்க பாருங்க, சூப்பரா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நீங்க பிச்சு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேருங்க, கொத்தமல்லியும் சேருங்க. கருவேப்பிலை சேர்த்தா வாசனை சூப்பரா இருக்குங்க. அதனால கொத்தமல்லி கருவேப்பிலை 2யும் மேலோடி தூவிட்டு நீங்க கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க. சிம்பிளா ஈஸியா முடிகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்க இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.